Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations of functions exercise 1.4 first sum. Determine whether the graph given below represent functions. Give reason for your answers concerning each graph. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கிராஃபை கொடுத்து இது ஒவ்வொன்றும் ஃபங்க்ஷனாக இருக்குதா இல்லையா அது இல்லையான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கிராஃபை பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஃபை வந்து ஒரு பிங்க் கலர் லைன் தான் உங்களுக்கு வந்து அந்த வெர்டிகல் லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெர்டிகல் லைனை வரைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த வெர்டிகல் லைன் வந்து அந்த பிங்க் கலர் லைன் தான். ஸோ இது வந்து நீல கலர் கொடுத்துருக்கு சாதாரண கிராஃபு. ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம்மில் அந்த பாயிண்ட் இது வெர்டிகல் லைன் ஆச்சுன்னா ஒரு இடத்துல தான் மீட் பண்ணணும். அப்படி தான் அது ஃபங்க்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஸில் பார்த்துருப்போம். இமேஜஸ் எல்லாமே ஒரு இமேஜ் தான் வரணும், ஒரு யூனிக் ஃபங்க்ஷன் ஒரு இமேஜ் தான் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்படின்னு அதுக்கு 2 இமேஜோ இல்லை 3 இமேஜோ வச்சுட்டா அது வந்து ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதே போல் இதுலேயும் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு 2 தடவை டச் ஆச்சுன்னா அதாவது 2 வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். 2 தடவை டச் ஆச்சுன்னா ஒரு தடவை 2 டச் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இந்த லைனை பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டுன்னு வருது. ஸோ இது ஃபங்க்ஷனாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். பிகாஸ் the vertical line meets at 2 points. இவ்வளோதுனாலே போதும். இது அடுத்தது இதே போல் எல்லா கிராஃபும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிராஃப் பாருங்கள். ரெண்டாவது கிராஃப் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பேட்டர்ன் இங்கே தான் போகுது. ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு இடத்துல தான் அந்த இன்டர்செக்ட் ஆகுது. அந்த கிராஃபில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நீல கலர் கிராஃபில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ தட் இஸ் த பாயிண்ட். ஸோ அதில் கரெக்டாக அந்த நடு 0ல் தான் டச் ஆகுது. ஸோ வேறு எங்கேயுமே டச் ஆகுதுனால இது ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். It meets only one point. Toward one point. எதுனா இட்டுன்னு எதிர்க்கேன் அது வெர்டிகல் லைன் தான். ஸோ அதனால தான் சிம்பிள் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ தேர்ட் சம் பாருங்க. ஒரு எஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்னாலே நமக்கு தெரியும் 3-4 இடத்துல வளைஞ்சு தான் போகும். அப்படி பார்க்கும்போது இது இந்த இடத்துல மீட் ஆகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ 3 பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா இது ஃபங்க்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். பிகாஸ் the vertical line meets at 3 points. 3 பாயிண்டில் இது மீட் ஆனதுனால இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு பாயிண்டில் மீட் ஆனால் மட்டும்தான் அது ஒரு ஃபங்க்ஷன். 3 பாயிண்ட் 4 பாயிண்டெல்லாம் இருக்கக்கூடாது. 2 பாயிண்ட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த கிராஃபை வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது. ஸோ இது நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இட் மீட்ஸ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஸோ அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.